அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான நிம்மதியான ஒரு வழி அப்படின்னு நினச்சி தான் வர்றாங்க. ஆனால் இங்கே வந்து நிம்மதியை இழந்துட்டாங்க அப்படின்னா அதனால தான் பாதியில் போகிறாங்க. ஏன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணல இல்லையா அப்படின்றதுனால நான் அப்படி பார்க்குறேன். ஸோ நான் என்னுடைய டீமுக்கு சொல்கிற விஷயங்கள் இதுதான். சர்வீஸ் மைண்டடாக இருங்க. மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து தான் உதவி பண்ணணும்னு இல்லை, பொருள் கொடுத்து தான் உதவி பண்ணணும்னு இல்லை, நேரத்தை கொடுத்து உதவி பண்ணலாம். அவங்க பேசுகிறத கேட்குற ஒரு நபராக இருக்கலாம். இப்படி எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க. எனக்கு பல நபர்கள் இருக்காங்க, பல நண்பர்கள் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், ஒரு ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். வார்த்தைகள்லே யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு அந்த விஷயம் நடந்துடும் இல்லையா? ஸோ ஜட்ஜ் பண்ணலைனாலே அந்த விஷயம் கண்டினியூ ஆகும். இதை நான் வந்து எங்களுடைய கல்ச்சர்லேயே வச்சுருக்கேன். கல்ச்சர் மீன்ஸ் அதை வந்து எங்களோட வர்றவங்க, எங்கள் டீமில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஃபாலோ பண்ணாதவங்களும் வருவாங்களா? அந்த மாதிரி மணி மைண்டடாக வருவாங்களான்னு வருவாங்க. எஸ். ஆனால் அவங்க நிலச்சி இருக்க முடியாது. அவங்க எங்களோட ட்ராவல் பண்ண முடியாது. எங்களுடைய இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க அப்படியே அவங்க வெளியே போயிடுவாங்க. வெளியே போய் நாங்கள் சொல்கிறது இல்லை, வெளியே போங்கன்னுலாம் சொல்கிறது கிடையாது. அந்த மைண்டட் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அது ஏன்னா